எப்படி திருமணம் நடக்க போறதுங்கிறதான் இந்த படத்தோட கதை. அறிவுரை நம்பி பொண்ணோட அண்ணன் இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல அடிஷனல் இன்ஸ்பெக்டர், வீட்டுல 100% ஸ்ட்ரிக்ட், வேலையில 90% நேர்மை, 10% மனிதாபிமானம். ஏர்போர்ட் கொண்டு போய் வச்சா ஏழு மணி பிளைட் இந்த சொன்ன மூஞ்சி கழுவாம லுங்கியோட போயிருக்க போறியா? ஓ, நாகரிகமா தான் போயிருக்கா? பரவாயில்லையா? எல்லாம் ரெடியா இருக்கணும். துணைக்கு ஆள் வைடா, வயசாயிடுச்சுன்னு சொன்னா வயசானதுக்கு அப்புறம் தான் ஆக்டிவா இருக்கணும்னு சொல்லி இருந்த வேலைக்காரியும் கட் பண்ணிட்டான். அடியா ஆதிரா, ஆதிரா, இவ வேற காலையிலே பிராக்டிஸ் அது இதுன்னு சொல்லி ஒரு ஒத்தாசை கூட வரமாட்டான். ரொம்ப ஃபிட்டா வச்சுக்க மார்னிங் ஜிம் போலாம். ஜிம்லாம் எதுக்கு? கண்ட பசங்க கண்டபடி வருவாங்க இங்க. நீதான் சின்ன வயசுல இருந்து டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிருக்கீல, அதை தினமும் மார்னிங் பண்ணு, உடம்பு ஃபிட்டா இருக்கும். என்ன டிஃபன் ரெடியாமா? ரெடி ரெடி. நான் போட்டுக்கிறேன்னு சொன்னா தினம் எடுத்து எடுத்து குடுக்கணுமாக்கும். மாசம் 10 மாத்திரம் மிஞ்சி, அதான் இந்த டியூட்டியை நானே பாக்குறேன். நீங்க கரெக்டா பண்ணா நான் ஏன் பாக்குறேன்? மறந்துட்டீங்கல்ல? வாங்க சாப்பிடுங்க. தங்கச்சி குளிச்சிருச்சா? குளிச்சுக்கிட்டு இருக்காப்பா. மா இத வந்துட்டப்பா. வாங்க, டைம் ஆச்சு. என்ன சத்தம்? மேல வீட்டுக்காரங்க ஏதோ நகர்த்துறாங்க போல. அவங்க ஹவுஸ் ஓனர், அவங்கள ஒன்னும் சொல்ல முடியாது. நீ சாப்பிடு, உனக்கு டைம் ஆச்சு. மாமா சாப்பிட்டீங்களா? நீ சாப்பிடியா? நான் என்ன கவர்மெண்ட் ஜாப்லயா இருக்கேன் கரெக்ட் டைமுக்கு போறதுக்கு? என்ன சட்னி? அப்ப நீங்க டிராவல்ஸ் ஆபீஸ் கரெக்ட் டைத்துக்கு போறது இல்ல, அதானே? ஏக்கா, இவன் கூட பேசிக்க முடியாது. நான் மாடிக்கு போறேன். மாப்பிள்ள போனதுக்கு பிறகு கூப்பிடு, சரியா? நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் வரலையே. நான் இந்த ஏரியாவுக்கே வரலையா? காலங்காத்தால ஹிட்லர் விளைய ஆரம்பிச்சிட்டான். எல்லாம் செட். இங்க என்ன மிலிட்டரி கேமரா நடத்துறோம்? மனோன்மணி பையனோட அக்கா. தம்பிதான் இவங்களோட உலகம், உயிர் எல்லாமே. ஜமீன் ஃபேமிலி, அந்த கெத்தும் அந்த பந்தாவும் எப்பவுமே இருக்கும். இந்த வீட்டுல இவங்க சொல்றதுதான் நடக்கும். ஆரங்கம் நான்கீதமானாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. காதுல ஹெட்செட் மாட்டிக்கிட்டே பூஜையா? காலையில 1 மணி நேரம் பூஜைக்கே போயிடுது. புலி தோலை அரைக்க சேர்த்து மின்னார் செஞ்சடை மேல். சரவணா, சரவணா, இவன் ஒருத்தன் டெய்லி லேட்டு. அங்கம்மா, அங்கம்மா, அங்கம்மா இங்க வரலீங்கம்மா. அங்கம்மா, அங்கம்மா, எங்க போய் தொலைஞ்சா இவ? அங்கம்மா, அம்மா, அம்மா, குழாயில தண்ணி போறது கூட தெரியாம யார்கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்க? நம்ம டிரைவர் சரவணக்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். ஓ, உன்கிட்ட தான் இத்தனை நேரம் பேசிட்டு இருந்தானா? எத்தனை தடவை உனக்கு நான் போன் பண்ணேன், ஏன் போன் எடுக்காம? உன்கிட்ட அப்படி என்ன பேச்சு? நீங்க உட்கார்ந்து வெட்டியா பேசுறதுக்கு நான் சம்பளம் கொடுக்கணுமா? சித்தப்பா, சித்தப்பா, இங்க வாங்க முதல்ல. என்னம்மா, என்ன கேளுங்க, என்ன என்ன சொல்ற பாருங்க. கத்திக்கிட்டு இருக்கிற? என்ன பண்ணி தொலைச்ச? எதுக்கு எடுத்தாலும் தலையாட்டு. என்ன பண்ண சொல்லு. டிரைவர் சரவணக்கிட்ட போன்ல தான் பேசிட்டு. அப்படியா? போய் அந்த கிணத்துக்குள்ள உட்கார்ந்து பேச சொல்ல. போ போ போ. எங்க பேசுறது?
வந்துட்டே இருக்கு. வரட்டு. ஆஹா, 2 பேரும் கரெக்டா வாசல்ல நிக்கிறாங்களே. ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்ட வேண்டியதான். வணக்கம் மேடம். வணக்கம்யா. கேட் வரைக்கும் நார்மலா சைக்கிள் வச்சுட்டு வந்துட்டு உள்ள வந்தோன்னு மூச்சு வாங்குற மாதிரி நடிக்கிறான் பாத்தியா? சாரி ஏன் லேட்டு? வழியில பைக் பஞ்சரிங்கயா. பைக்கா? ஏடா உங்ககிட்ட பைக் எது? தினம் சைக்கிள்ல தானே வர? வழியில போன ஒருத்தரோட பைக் பஞ்சரிங்கயா. அதுக்கு ஏன் வழியில போன ஒருத்தரோட பைக் பஞ்சர் ஆச்சுன்னா அதை பார்த்து சும்மா வர முடியுமா? அவரை கூட்டிட்டு பஞ்சர் கடைக்கு போய் பஞ்சர் பார்த்துட்டு விட்டுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுங்க. போன் பண்ணல, ஏன் எடுக்கல? பஞ்சர் கடைக்காரர்கிட்ட தான் மேடம் ஃபோன். போய் 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 வாயை திறந்தாலே போய். எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸா போட்டாலும் கண்டுபிடிச்சிடறான் இல்ல. இது பாரு, அங்கம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டா. நீங்க 2 பேரும் போன்ல பேசிக்கிறதுக்கும் யூடியூப்ல வீடியோ பாக்குறதுக்கும் நாங்க சம்பளம் கொடுக்கணுமா? சித்தப்பா, இவங்க ஜென்மத்துல திருந்த மாட்டாங்க. வேற ஆளு சீக்கிரம் பாருங்க. இப்ப வா, வண்டி எடு, பேங்க்குக்கு போகணும். வா. பேங்க் தானே போற? ஆமா. அந்த பேங்க் வடக்கு பக்கம் இருக்கு. இன்னைக்கு வடக்க சொல்லுவோம், வடக்கு போகாத. அப்புறம் எப்படிங்க போறது பேங்க்கு? டேய், மேற்கு பக்கம் போய் கிழக்க திரும்பி ரைட்ல திரும்பினா தெற்கு பக்கம் போனீங்கன்னா அந்த பேங்க் வந்துடும். அந்த பக்கமா போ. அவ்வளவு தூரம் சுத்தி போனா சேலமே வந்துடும். டீசல் காசு விடுங்க. நேத்தானே டீசல் போட்ட அப்புறம் மறுபடியும் இன்னைக்கு. ஐயா, வழியில வண்டி நின்னா வந்து தள்ளி விடுங்க, நான் போயிட்டு வரேன். ஐயோ. உன் வாயில வாஸ்து வக்கரமா உட்காந்துக்கிட்டு இருக்கடா. சித்தப்பா உள்ள போங்க, கிளம்பு நீ. ஆல் ஃபைல்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் இதில் இருக்குல்ல? ஆமா சார். இது டோட்டலா கையில இருக்கட்டும். ஓகே சார். மொத்தம் எத்தனை ஃபைல் கவுண்ட் தாப்பா, நீ கேட்ட கம்பெனி டீடைல்ஸ் தான் இருக்கு. இத செக் பண்ணா யாரு ஒரிஜினல் யாரு பினாமின்னு தெரிய வரும். ஃபுல் டீடைல்ஸா? ஆமா. ஓகே சார், எல்லா டீடைல்ஸும் இருக்கு. ஆக்ஷன் பிளான் கூட ரெடி. நீங்க சொல்றதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் சார். 64 பேர் வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிருங்க. பட் எந்த நேரத்துல எப்போ எங்கே போறோம்ன்றது 1 ஹவருக்கு முன்னாடி சொன்னா போதும். எல்லாமே நல்லதுக்கு தான் சொல்றேன் விஜயகுமார். கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். ஓகே 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 சார். எஸ் சார். அந்த டீடைல்ஸ் ஃபைல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சா? எவ்ரிதிங் ரெடி சார். ஆபரேஷன் ஆல்சோ ரெடி. குட். எல்லா டீடைல்ஸும் ஃபைல் லாக்இன் பண்ணி டேபிள்ல வைங்க. நான் அப்புறமா சொல்றேன். டீம் மெம்பர்ஸ்க்கு ஆபரேஷன் போஸ்ட்போன்னு சொல்லுங்க. சார் அப்புறம் பேசலாம். முதல்ல ஃபைல் டேபிள் கொண்டாந்து. ஓகே சார். ஹலோ, விளம்பரம் போட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? ஏன் என்ன போன் எடுக்கல? உங்களோட பேசுறதுக்கு தான் அலா ஃபார்ம்ல சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்காங்களா? ஆமா, நான் போட சொன்ன பாட்டை ஏன் என்ன போடல? இது ஒண்ணும் உங்க அண்ணன் நடத்துற ரேடியோ ஸ்டேஷன் இல்ல. எங்க முதலாளிக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். சரி சரி, போய் வேலையா பாரு. ஹே, ஹலோ ஹலோ. என்ன சீக்கிரம் சொல்லு, எனக்கு வேலை இருக்கு. ஹலோ, என்னம்மா வேலை பார்க்க நீ? பழக ஆரம்பிச்சு 6 மாசத்துக்கு மேல ஆகுது. ஆனா ஒரு தடவை கூட நம்ம மீட் பண்ணதே இல்ல. ஏன் நம்ம எதுக்கு நேர்ல மீட் பண்ணோம்? நல்லா தானே பேசிட்டு இருக்கோம். ஹலோ, ரொம்ப விவரமா பேசாத. நான் உன்னை மீட் பண்ணணும். தேங்க்யூ. ஐஸ்கிரீம் என்ன ஃபிளேவர் வேணும் செலக்ட் பண்ணு. மேங்கோ ஃபிளேவர். உனக்கு? ஏய், எனக்கு அதான் பிடிக்கும். வெயிட்டர், எஸ் வெயிட்டர், எஸ் 2 மேங்கோ ஐஸ்கிரீம் சிங்கிள் ஸ்கூப். ஷூர் சார். உனக்கு உண்மையிலேயே அந்த ஃபிளேவர் தான் பிடிக்குமா, இல்ல எனக்காக அதே டேஸ்ட் இருக்கிற மாதிரி காமிக்கிறியா? எப்பா, நீ லாயரா இருக்க வேண்டியவ. நிஜமாவே எனக்கு அந்த ஃபிளேவர் தான் பிடிக்கும். ஐயோ. சரி, ஒரு சின்ன டெஸ்ட். ஜூஸ்ல எது பிடிக்கும்னு சொல்லு. ஜூஸ்ல ஜூஸ்ல எனக்கு சப்போட்டா ஜூஸ்னா ரொம்ப இஷ்டம். சப்போட்டாவா? எனக்கு அது சுத்தமா பிடிக்காது. சப்போட்டா பிடிக்காது? இனிமே எனக்கும் பிடிக்காது. அப்படியா? ஆஃப் கோர்ஸ். எனக்கு சுடிதார் போட்டா ரொம்ப பிடிக்கும். எனக்கு போடலனா தான் ரொம்ப பிடிக்கும். இது என்னது? இல்ல, என்னால வெளியே ஊர் சுத்தலாம் வர முடியாது, வரவும் மாட்டேன். இந்த ஃபிலிம்க்கு கோவிலுக்கு அதெல்லாம் சுத்தமா வர முடியாது. அப்புறம் 8 மணிக்கு மேல நோ கால்ஸ் நோ SMS. எங்க வீட்ல அம்மா அண்ணா அவங்க சொல்றதா ஓகே. அவங்க உங்களை வேணாம்னு சொல்லிட்டா கண்டிப்பா நான் நோ சொல்லிடுவேன். ஓகே ஓகே.
வார்த்தைகள் இன்றி தவிக்கிறேன் கண்களின் பாஷை புரியுமா காக்கா தாத்தா நானும் நானாக எங்கு சென்றாலும் அவன் தானாக சேர்ந்தானே என்னோடு ஆன மாற்றங்கள் ஆகச் சரியானால் ஒரு நன்னாளை பார்த்தாலே சந்தோஷம் இதயமே என் இதயமே நாள் முழுதுமே அவள் நினைவிலே ஆதிரா என்னை கொள்ளை கொண்டாளே தமிழிலே என் சிந்தை கொய்தாளே துணையாய் நம் வீட்டில் வாழ ஒரு நாள் பார்த்து சொல்வாயா ஓ மை ஸ்வீட் சிஸ்டர் நினைத்திடும் முன்னால திருமண பேச்சை நீ எடுப்பாரு ஏன் தம்பி அவசரப்பட்டாலே அரகுற ஆகாது பொறுமையும் இல்லாமல் போனானே என் தம்பி கல்யாண யோகம் வந்தாலே கேட்காம சேரும் எல்லாம் உன் கையில வாழ்வாங்கு வாழ வாழ்த்து சொல்வேனே வாயார உன் காதல் தவறே இல்லை லவ்வெல்லாம் சரியா தோணல அவன் தோல உரிச்சு போடணும் ரோட்டுல விளங்காத லவ்வ ஒதுக்கி நீ இருக்கணும் பாப்பா லவ் மேரேஜ் எல்லாமே லாஸ்டில டைவர்ஸ் பாப்பா சூப்பர் பொருந்தது பெண் ஜாதகம் சுக்கிர திசையோட வந்தாளே மகராசி ரஜுவில சிக்கல் இல்ல ராசியிலும் தப்பு இல்ல வசியத்தில் பிழை இல்லையே சுகத்திலும் குறை இல்லையே என் தம்பி பார்த்த பெண்ணும் என் தோழியே சொந்தங்கள் கூட பார்ப்பேன் நாளையே தாயாய் நானும் மாறி வாயார வீட்டுக்கு வாவென்று சொல்வேனே கொண்டாடியே ஆனந்த கண்ணீர் சிந்தும் மண்ணாளையே காணாமல் போனது என்ன என் தந்தையே ஆடி வேலை போல நூறாண்டு காலங்கள் ஒன்றாக தோள் சேரும் பூமாலையே Shut up! மனமே உன் கை சேர்ந்த எல்லாமுமே குடும்பம் தந்து வரவின்றி வேறில்லை கரையில்லாமல் நதி நடந்தாலே கடை சேராது என அறிவேனே அலை பாயாமல் திசை மாறாமல் நடப்பேன் நானே தாய் வாசம் அது உன் அன்பிலே வீசாதும் இதம் என் தங்கையே ஆசை எதுவானாலுமே ஏற்பேன் நானே நீ காதல் கரம் நீ சேரவே காப்பேனே உனை கண்ணுரமே வாழும் வரை உன் அண்ணனே தோழன் போலேதானே
பேக். பேக் நான் எடுத்துக்குவேனே. தேங்க்ஸ். அப்புறம் 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 ஒண்ணுமே இல்லையா? அப்புறம் ஒண்ணுமே இல்லை. அம்மா நீ ஏன் வேலைக்கு போகல? நான் இன்னைக்கு ஒரு 1 hour பர்மிஷன் எடுத்திருக்கேன். பெர்மிஷனா? பெர்மிஷன் போட்டு அப்படி என்ன வேலை உனக்கு? அது அது சரி தள்ளு, உங்ககிட்ட எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் ஆபீஸ்க்கு. அம்மா அண்ணா ஏதாவது சொல்லுச்சா? ஏது அந்த காக்கா தாத்தா இல் எனக்கு தெரியாது. நீயாச்சு ஓ அண்ணனாச்சு. அவன் சிரிச்சுக்கிட்டு பேசுறதே உன் கூட மட்டும்தான். அத நீயே கேட்டுக்க போ. ஷோ அப்படியா? நான் பார்த்ததே இல்லையே. என்ன இன்னைக்கு இந்த வேலையெல்லாம் பலமா இருக்கு? என்ன வேலை பார்த்து என்ன பண்ண தான் கெஞ்ச விட்டுறிய? ஒரு அண்ணன் மாதிரியா இருக்க, வில்லன் மாதிரி பிஹேவ் பண்ற. வில்லன் மாதிரியா? என்னைய பார்த்தா வில்லன் மாதிரியா இருக்கு? ஆமா. மா இந்த எலி ஒண்ணு காலையில இருந்து சுத்தி 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 வருது, என்னன்னு கேளுங்கம்மா. பெரிய எலி என்ன பதில் சொல்லுவோம் தெரிஞ்சுக்கதான் சுத்தி சுத்தி வருதுன்னு சொல்லுங்கம்மா. மா என்ன பதில் சொல்லணுமா? கேட்டு சொல்லுங்கம்மா. இதுக்கு பாடின பாட்டு எதுவுமே புரியல, ஒரு முடிவு எடுக்கவும் முடியல. நான் அவனுக்கு பதில் சொன்னோம்ல, ஓகேவா இல்லையான்னு கேட்டு சொல்லுங்கம்மா. இதான் 1 hour பெர்மிஷன் போட்டு பாக்குற வேலையாமா? எப்போ சொல்லணுமோ அப்பதான் சொல்லுவோம், உடனே எல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா என் தங்கச்சிமா, என் தங்கச்சி வேணும்னா யாரா இருந்தாலும் வெயிட் பண்ணித்தான் ஆகணும். சொல்லுங்க. என்ன விட்டுடுங்கப்பா. இதுங்க 2 கிட்டையும் நான் மாட்டிட்டு முழிக்கிற மொழி. ரொம்ப கெஞ்ச விடாத, அப்புறம் வேணா தூக்கி போட்டுருவேன். யார? அண்ணனையா? அவன நீ அவனையெல்லாம் ஒண்ணு வேணான்னு சொல்ல வேணாம். ஒரு வாரம் டைம் கொடு, அவனை பத்தி முழுசா விசாரிச்சுட்டு அப்ப நான் என்னோட முடிவை சொல்றேன். சரியா? சித்தப்பா பொண்ணு போட்டோ காமிச்சானா? பார்த்தம்மா, பொண்ணுக்கு என்ன மகாலட்சுமி மாதிரி இருக்கா? சரி சரி போதும், ரொம்ப புகழாதீங்க. நம்ம குடும்பத்துக்கு ஏத்தவங்களா? அந்த குடும்பத்தோட பேக்ரவுண்ட் என்ன, அப்பா என்ன பண்றாரு, அம்மா என்ன பண்றாங்க, கூட பிறந்தவங்க எத்தனை பேர் நல்லா விசாரிச்சிருங்க. சரி. அப்புறம் நம்ம தம்பி தலை வந்து விழுந்துற போது. ஒரே பொண்ணுனா ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இந்த டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு ஒரே வாரத்துல வேணும். வேற வேற இடத்துல விசாரிச்சிருங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அப்புறம் ஜாதகத்துல பையனுக்கும் பொண்ணுக்கும் பேர் பொருத்தம், ராசி, அவங்க பிறந்த நேரம் எல்லாமே ரொம்ப கரெக்டா ஒத்து போகுதுமா. நம்பர் படி பார்க்க போனா இவன் 3, அந்த பொண்ணு 7. 3க்கு 7 ஒத்து போகும், பிரமாதமா அமையும். ஜாதகம் பார்த்து எல்லாத்தையும் பார்த்து கல்யாணம் பண்றவங்களே இன்னைக்கு டிவோர்ஸ்னு வந்து நிக்கிறாங்க மிஸ்டர் அறிவு. யூ won't believe, லாஸ்ட் இயர்ல கோயம்புத்தூர்ல மட்டும் 1750 பேரு டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணிருக்காங்க. புருஷ வாயில நாத்து அடிக்குதுன்னு அப்ளை பண்றாங்க டிவோர்ஸ்க்காக. பட் பேசிக்கா 3 ரீசன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஃபைனான்சியல் இஷ்யூஸ், ரெண்டாவது வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். இப்போ டேஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கலாம், இல்ல டிசிஷன் மேக்கிங் அபிலிட்டிஸ். ஆனா ரொம்ப முக்கியமான ரீசன் வந்து செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ். செக்ஸ் மேல அதிகமான ஈடுபாடு இல்ல கம்மியான ஈடுபாடு. ஆக்சுவலி இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைல்ல கல்யாணம்ங்கிற கான்செப்டே அவுடேட்டடா போயிடுச்சு. இட்ஸ் irrelevant. எல்லாருக்குமே ஒரு ஸ்பேஸ் வேணுங்கிற கட்டாயம் உருவாகி இருக்கு. அந்த ஸ்பேஸ்க்குள்ள அவங்க அலோவ் பண்றவங்களை தவிர வேற யாரும் போக முடியாது. அதனால என்ன ஆகுறதுன்னா, நம்ம ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ், நம்ம டிப்ரெஷன், நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்கள நம்ம லைஃப்குள்ள விட்டுடுறோம். முன்னெல்லாம் நம்ம கூட்டு குடும்பமா இருந்தோம். அந்த வாழ்க்கை முறையில இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பெருசா தெரியல. ஏன்னா புரியாதவங்களுக்கு வழி காமிக்க நம்ம கூட சேர்ந்தே பெரியவங்க இருந்தாங்க. See, before the cell phone, ஒரு ஹஸ்பண்ட் சண்டை போட்டுட்டு ஆபீஸ்க்கு போனா அவர்கிட்ட 8 மணி நேரம் டைம் இருந்தது ரியலைஸ் பண்ண. அதுக்குள்ள பழைய சென்டிமெண்ட்ஸ், தாட்ஸ், அட்டாச்மெண்ட்ஸ் இதெல்லாம் ஞாபகம் வந்து அந்த ப்ராப்ளம் தன்னைத்தானாவே சால்வ் ஆயிட்டு இருந்தது. ஆனா இப்போ ஒரு சண்டைன்னா அடுத்த நிமிஷம் நம்ம ரியாக்ட் பண்ணிடுறோம். உடனே போன் அடிக்கிறோம், கத்துறோம், வார்த்தையை விடுறோம். அது மனசுக்குள்ள நின்றுது. நான் தான் சம்பாதிக்கிறேனே, என்ன மிஞ்ச முடியுமான்னு பொண்ணும், நான் ஆம்பளை என்னால எப்படியும் வாழ முடியும்னு ஆணும் நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்னோட பர்சனல் அசைன்மெண்ட் ஒண்ணு, என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்த்து அந்த மாப்பிள்ளை பத்தி கொஞ்சம் டீட்டெயில் தெரியணும். கேட்டுறோம். சோ இதுல அவனோட நம்பர் இருக்கு,
இந்த நம்பரோட கால் ஹிஸ்டரி, அவனை பத்தின டீடைல்ஸ், கேரக்டர், லைஃப் ஸ்டைல், ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாமே எனக்கு ஒரு 1 வீக்ல கிடைக்கும். பண்ணிடலாம், கரெக்டா? இதை நீ வச்சுக்க. அந்த பையன் பேரு மகேஷ். ஹலோ எஃப்எம்ல ஆர்ஜேவா இருக்கான். ஈவினிங்ல தாறுமாறு தர்பான்ற ப்ரோக்ராம் பண்றான். அதை ஒரு 2 days கேளு. 3வது நாள் அவனோட வாட்ஸ்அப்ல ஹாய்னு ஒரு மெசேஜ் போடு. ப்ரோக்ராம பாராட்டி போடு. அவன் ஏதாவது ரிப்ளை பண்ணான்னா அதுக்கேற்ற மாதிரி நீ ரிப்ளை பண்ணு. ஒரு 1 வீக் அதோட டோட்டல் சார்ட் ஹிஸ்டரி என் டேபிளுக்கு வரணும். ரைட்டா? அப்புறம் உன்னோட போட்டோ ஒரு அழகான டிபியா வாட்ஸ்அப்ல வச்சுக்க. சார் எதுக்கு சார்? ஏதாவது ப்ராப்ளம் வரப்போகுது. ஏன் அவன் உன்னை பிக்கப் பண்ணிடுவான்னு பயப்படுறியா? சார் ஏன் சார் நீங்க? ஏதோ ஒரு வகையில ரூட் கிளியர் ஆனா சரிமா, கோ ஹெட். சாமி சும்மா இருங்க, நீ ஒன்னும் பயப்படாத. வாசல்ல இருக்கிற இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ங்கிற போர்டை மாத்திட்டு இன்வெஸ்டிகேஷன் பீரோ அப்படின்னு போர்டை வச்சுட்டா கிரிமினல் ஆபீசர். அப்பா அவர் பார்த்துட்டு இருக்கிற வேலை பிடிக்கலையா? சொந்தமா தொழில் தொடங்க போறதா சொல்லிட்டு இருக்காருப்பா. இப்பதானே நம்ம கல்யாணமாகி 6 மாசம் ஆகுது. அந்த வேலையை பார்க்கட்டும். ஒரு 2 வருஷம் ஆகட்டும், அப்புறம் சொந்தமா தொழில் எதுனா பார்த்து பண்ணிக்கலாம். இல்லப்பா அவங்க அப்பா அம்மாவும் எதுலயும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சொத்து எதையும் விற்க கூடாதுன்னு சொல்றாங்க. அதனால அவரு உங்ககிட்ட கேட்க சொல்றாருப்பா. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன்ப்பா, புரிஞ்சுக்கவே மாட்டாரு. இதனால டெய்லி எங்களுக்குள்ள பிரச்சனை வந்துகிட்டே இருக்குப்பா. ப்ளீஸ்ப்பா ஏதாவது பண்ணுங்கப்பா. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா, நான் யோசிச்சு சொல்றேன். பாண்டியன் சார், உள்ள அறிவு இருப்பாரு. சரிங்க சார். யாருக்கு எதை நம்பி பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்னே தெரியல. பொண்ணை பெத்த அப்பம் பாடலாம் கடைசி வரைக்கும் டென்ஷன் தான் போறாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் கடமைகள் முடிஞ்சிடாது. ஆயுசு முழுக்க அனுமாறுவாள் மாதிரி நீண்டுகிட்டே இருக்கும். அந்த காலத்துல மாப்பிள்ள பாக்கணும்னா அவன் குடும்பம், உறவு, வசதி, பையனோட கேரக்டர்னு இப்படி 1க்கு 100 தடவை எல்லாத்தையும் பார்த்து பேசிதான் கொடுத்தோம். ஆனா இப்ப அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. பொண்ணும் பையனும் பேஸ்புக், ட்விட்டரு, வாட்ஸ்அப்னு அதுலயே பாத்துக்கிறாங்க, பழகிக்கிறாங்க. இதுல பொண்ணோட சேஃப்டியை பத்தி பெத்தவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்க இருக்கு வாய்ப்பு? ஜோ கல்யாணம் பண்ணி கொடுத்த 6 மாசத்துலயே பிரச்சனைன்னு ஓடிக்கிட்டே இருக்கேன். நீயாவது உன் தங்கச்சிக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வை. நிதானமா மாப்பிள்ளைய பாரு. ஏன்னா கல்யாணங்கிறது ஒன்லி ஒன்ஸ் இன் a லைஃப் டைம்.